இந்தியன் டீமுக்கு எதிராக பிரிஸ்பேன் கேபா ஸ்டேடியத்தில் நடக்கிற இந்த மூணாவது டெஸ்ட் மேட்சோடைய இரண்டாவது நாள் முடிவில் ஆஸ்திரேலியன் டீம் 7 விக்கெட் இழப்புக்கு 405 ரன்களோட ரொம்பவே ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்காங்க. அவளுடைய ஆரம்பத்திலேயே ஓபனர்ஸோட விக்கெட்டை பும்ரா எடுத்திருந்தாலும் இதை தொடர்ந்து கிரீஸ்குள்ள வந்த டிராவிஸ் ஹெட் போன மேட்ச்ல எங்க விட்டாரோ அதே அக்ரெஷனை இந்த மேட்ச்லயும் கொண்டு வந்து ஆட ஆரம்பிச்சாரு. ஒரு கட்டத்தில் இந்தியன் பவுலர்ஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவருடைய விக்கெட்டை எடுக்க முடியாம போனது. அந்த நேரத்தில் நிதிஷ் ரெட்டி போட்ட ஒரு பால்ல டிராவிஸ் ஹெட் ஸ்லிப்ஸ்ல கேட்ச் கொடுக்க அந்த ஒரு டஃப்பான சான்ஸை கேப்டன் ரோஹித் சர்மா மிஸ் பண்ண காரணத்தினால அடுத்த ஒரு சில ஓவர்கள்லயே அதிரடியா ஆடின டிராவிஸ் ஹெட் வெறும் 115 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி இந்த நிலைமையிலேயே தன்னுடைய செஞ்சுரி அடிச்சாரு. இதுவரைக்கும் அவர் கேபால் ஆடின கடைசி 3 டெஸ்ட் இன்னிங்ஸ்லயும் தொடர்ச்சியா டக் அவுட் ஆயிட்டு இருந்த டிராவிஸ் ஹெட் இந்தியாவுக்கு எதிரான இந்த டெஸ்ட் மேட்ச்ல 160 பாலுக்கு 152 ரன்கள் அடிச்சுட்டு அவுட் ஆனது மூலமா இந்த ஸ்டேடியத்துல அவருக்கு இருந்த புவர் ஃபார்முக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. சரி, இவரு தான் இவ்வளவு அதிரடியா ஆடினார்னு பார்த்தா இவர் கூட இன்னொரு எண்ட்ல பார்ட்னர்ஷிப் அமைச்ச ஸ்டீவன் ஸ்மித்தும் ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணியிருந்தாலும் மேட்ச் போக போக டிராவிஸ் ஹெட்டோட சேர்ந்து ஒரு சிறப்பான பார்ட்னர்ஷிப் அமைச்சு டெஸ்ட் கிரிக்கெட்ல தன்னுடைய 33வது சதத்தை ஏறக்குறைய 520 நாட்களுக்கு அப்புறம் அடிச்சிருக்காரு. இந்த மேட்ச்ல ரொம்பவே சிறப்பா ஆடின இவரு 190 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி 101 ரன்கள் அடிச்சுட்டு அவுட் ஆனாரு. இப்போ இந்த ஒரு சிறப்பான இன்னிங்ஸ் மூலமா இந்தியன் டீமுக்கு எதிரான டெஸ்ட் மேட்சஸ்ல அதிக செஞ்சுரிஸ் அடிச்ச இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் லிஸ்ட்ல டோட்டலா 10 செஞ்சுரிஸோட ஜோ ரூட்டை பின்னுக்கு தள்ளிட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காரு ஸ்டீவ் ஸ்மித். இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்ல இந்தியாவுடைய ஃபைனல் ஹோப்ஸா பும்ரா மட்டும் தான் இருந்தாரு. இன்னைக்கு டே ஃபுல்லாவே ஆஸ்திரேலியன் டீமுக்கு எதிராக சிறப்பா பவுல் பண்ணிட்டு இருந்தவரு 72 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து 5 முக்கியமான விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. இதுல இன்னைக்கு மேட்ச்ல செஞ்சுரி அடிச்ச ஸ்டீவன் ஸ்மித் விக்கெட்டையும் டிராவிஸ் ஹெட் விக்கெட்டையும் இவர் தான் எடுத்திருந்தாரு. இந்த ஒரு ஃபைஃபர் மூலமா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இந்தியன் டீமுக்காக அதிக ஃபைஃபர்ஸ் எடுத்த பிளேயர்ஸ் லிஸ்ட்ல டோட்டலா 12 ஃபைஃபர் விக்கெட்ஸோட இப்போ பும்ரா செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் நடந்த மேட்சஸ்ல சிறப்பா பவுல் பண்ண இவரு டோட்டலா 17 விக்கெட்ஸ் எடுத்து இந்த சீரிஸோட டாப் விக்கெட் டேக்கராவும் இருக்காரு. இந்த மேட்ச்ல பும்ராவுக்கு சப்போர்ட் பண்ற வகையில நிதிஷ் ரெட்டியும் சிராஜும் ஆளுக்கு ஒரு விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. தவிர இந்த மேட்ச்ல ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்டு தேர்ட் பேசரா டீமுக்குள்ள எடுக்கப்பட்ட ஆகாஷ் தீப் விக்கெட் எதுவுமே எடுக்காம ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்காரு.